முன்னொரு சமயம் கிருஷ்ணரும் கோபாலர்களும் சேர்ந்து அவங்க பிருந்தாவனத்தை சுற்றி வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்தாங்க. அந்த சமயத்தில் பிருந்தாவனம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வனப்பிரதேசங்களையும் அங்கே இருக்கக்கூடிய நதி பிரதேசங்கள் எல்லாத்தையுமே பார்த்து அவங்க சுற்றிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க ரொம்ப களைப்படைஞ்சதுனால நம்ம ஓய்வெடுக்கலாம், நம்ம உணவு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணி ஒரு இடத்துல அவங்க உணவு சாப்பிட்றதுக்கு எல்லா விஷயங்களும் தயார் பண்ண செஞ்சாங்க. அப்போ அவங்க வந்து பார்க்குறாங்க, பக்கத்தில் ஒரு பெரிய கிணறு இருக்குது. அந்த கிணறுல இருக்கக்கூடிய தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு உதவுமா உதவாதா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு சில கோபாலர்கள் போய் அந்த கிணத்துல பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்க அதிர்ந்து போகிறாங்க. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் அவங்க பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ராட்சச உருவம் கொண்ட ஒரு ஓணான் வந்து அந்த கிணற்றுல இருக்குது. இதை பார்த்த உடனே கோபாலர்கள் வந்து இந்த ஓணான் உயிரோடு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க உத்து பார்க்குறாங்க. பார்த்தோம் அப்படின்னா அந்த ஓணான் வந்து கை கால்கள் அசைச்சி நான் உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அங்கே அசைஞ்சிட்டு இருந்துச்சு. இதை பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய கோபாலர்கள் வந்து சரி இந்த ஓணான் வந்து இந்த கிணற்றுல மாற்றி ரொம்ப கஷ்டப்படுது, இதை எடுத்து வெளியே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. அவங்களால அந்த ஓணானை அசைக்க கூட முடியல. அந்த சமயத்தில் பிருத்யும்னன் அப்படின்ற கோபாலன் வந்து கிருஷ்ணர் கிட்ட போய் நேராக நடந்த விஷயத்தை எடுத்து சொல்கிறாங்க. அப்போ கிருஷ்ணர் வந்து பார்க்குறாங்க, இந்த ராட்சச ஓணானை வெளியெடுத்து போடணும்னு சொல்லி அவர் இடது கையால் பிடிச்சி ரொம்ப லேசாக அந்த ஓணானை வெளியே தூக்கி போடுறாங்க. கிருஷ்ணரோட கைப்பரிசம் பட்ட உடனே அந்த ஓணான் வந்து சாப நிவர்த்தி பெற்று பார்க்கறதுக்கு ரொம்ப தேஜஸ் பொருந்திய ஒரு உடலோடு இருக்கக்கூடிய ஒரு தேவரை போல ஒரு மகாராஜன் வந்து காட்சி கொடுக்குறாங்க. கிருஷ்ணரை பார்த்து வணங்கவும் செய்கிறாங்க. இதை பார்த்த உடனே கிருஷ்ணருக்கும் சரி அங்கே இருக்கக்கூடிய கோபாலருக்கும் சரி ஒன்றுமே புரியல, ரொம்ப குழப்பத்தோடு இருந்தாங்க. அப்போ கிருஷ்ணர் வந்து நீங்கள் யார், உங்களோட கதை என்ன, நீங்கள் எப்படி ஓணான மாதிரி இந்த கிணற்றுக்குள்ளே வந்தீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த மன்னரும் வந்து ரொம்ப பணியோட கிருஷ்ணர் வணங்கி அவரோட கதையை சொல்லவும் ஆரம்பிக்கிறாரு. கிருஷ்ணர் கேட்டதை பார்த்த உடனே அந்த மன்னர் வந்து ரொம்ப பொறுமையாக அவர் கிருஷ்ணரை பார்த்து வணங்கிட்டு அவர் சொல்கிறாரு, தேவாதி தேவரே, நான் வந்து இச்சுவாகு வம்சத்தில் பிறந்த அரசன், என் பேர் வந்து நிருகன். எனக்கு தான தர்மங்கள் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். ஒரு சமயம் பிராமணர்களுக்கு கோதானம் பண்ணணும் அப்படிங்கிற முடிவு எடுத்து நான் பிராமணர்களை வரவழைச்சி அவங்களுக்கு கோதானம் இடைவிடாமல் கொடுத்துட்டே இருந்தேன். அப்படி ஒரு சமயம் ஒரு பிராமணருக்கு நான் என்னோட பசுக்கூடத்துலேருந்து ஒரு பசுவை வந்து கோதானமாக கொடுத்தேன். அந்த பசு வந்து அந்த பிராமணோட மந்தையில் அவர் ஓட்டி சொல்லி போயிட்டு இருந்த சமயத்தில் அது எப்படியோ அந்த மந்தையிலிருந்து தப்பிச்சு திரும்ப என்னோட பசுக்கூடத்திலே வந்து இருந்துருச்சு. இது எனக்கு தெரியவே தெரியாது. மறுநாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வேற ஒரு பிராமணர் வந்து பசுக்களை தானமாக கேட்டு என்கிட்ட வந்தார். அப்போ அவருக்கு நான் பசுக்களை தானமாக கொடுக்குறப்போ இந்த பசுவையும் சேர்த்து தானமாக கொடுத்துட்டேன். இது அவர் ஓட்டிட்டு போயிட்டு இருந்த சமயத்தில் முந்தின நாள் அரசர் எனக்கு கொடுத்த பசு வந்து காணோம் அப்படின்றத தேடிட்டு அந்த பிராமணர் வந்து எதிரில் வந்துட்டு இருந்தார். அப்போது அந்த பிராமணர் வந்து இந்த பிராமணர் பார்த்த உடனே என்னோட பசு உன்னோட மந்தையில் இருக்குது, அது அரசர் எனக்கு தானமாக கொடுத்ததுன்னு சொல்லி இவர் கேட்க, இல்லை அரசர் வந்து எனக்கு இப்போ தான் இந்த பசுவை தானமாக கொடுத்துருக்காருன்னு சொல்லி இவர் சொல்ல, இப்போ ரெண்டு பேருக்கும் வந்து பயங்கரமான வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. சரி நம்ம அரசர்கிட்டே நியாயம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு பிராமணர்களும் அந்த பசுவை கூட்டிகிட்டு அவங்க அரசவைக்கு வரவும் செய்கிறாங்க. இப்படி இந்த பிராமணர்கள் வந்து அரசவைக்கு வந்த சமயத்தில் நான் வந்து என்னோட விரதத்தை, அதாவது கோதானம் கொடுக்குற விரதத்தை முடிவு செஞ்சிட்டேன் அப்படின்றது தெரிஞ்ச உடனே நான் பூர்த்தி பண்ணிட்டு ரொம்ப நாளாக வந்து அந்த புறத்துக்கே போகாத நான் வந்து அந்த புறத்துக்கு போய் என்னோட பட்ட மகிழ்ச்சிகளோட நான் உல்லாசமாக இருந்தேன். இந்த பிராமணர்களோ என்கிட்ட நியாயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அரசவையில் பல நாட்களாக அங்கே காத்து கொண்டிருந்தாங்க. எனக்கு இந்த விஷயம் தெரியாதனால நான் அந்த புறத்திலே பல நாட்களாக தங்கி இருக்கவும் செஞ்சேன். இப்படி யார் கண்களுக்கும் தெரியாமல் அந்த புறத்திலே தங்கி இருந்ததுனால அந்த பிராமணருக்கு பயங்கரமாக கோவம் வந்து அவர் எனக்கு சாபம் கொடுக்கவும் செஞ்சார். யார் கண்களுக்கும் தெரியாமல் அந்த புறத்திலே நீ மறைந்து வாழ்றதுனால நீ யாருக்கு கண்ணுக்கும் தெரியாமல் ஒரு ஓணானா மாறி நீ கிணற்றுக்குள்ளேயே கடப்ப அப்படின்னு சொல்லி அவர் சாபம் கொடுக்குறாரு. இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்ச உடனே நான் ஓடி போய் அந்த பிராமணரோட காலில் விழுந்து நான் வந்து சாப விமோச்சனம் கேட்டேன். அப்போ அந்த பிராமணர் வந்து சொல்கிறாங்க, இந்த சாபத்தை வந்து நீங்கள் பல்லாயிரம் ஆண்டுகள் அனுபவித்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்ரீ பகவானான அந்த ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து அவரோட பாதங்களோ இல்லை அவரோட கைகளோ உங்கள் மேலே பட்ட உடனே உங்களுக்கு சாப விமோச்சனம் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இப்படி அந்த சாப விமோச்சனத்துக்கான வழி கேட்டு நான் வந்து ஸ்ரீ கிருஷ்ணன் நினச்சி மனசில் வேண்டிகிட்டு இருந்தேன். சில நாட்கள்லேயே வந்து என்னோட இறுதி காலம் வந்து நான் மரணம் அடையவும் செஞ்சேன். அந்த சமயத்தில் யமதூதர்கள் என்னை அழைச்சிக்கிட்டு யமலோகம் கொண்டு போனாங்க. அப்போ யமதர்மராஜன் வந்து
என்னை பார்த்து கேட்டாங்க, அரசனே, நீ நிறைய கோதானம் பண்ணியிருக்க, இருந்தாலும் உனக்கு பிராமண சாபமும் இருக்கு. நீ கோதானம் பண்ண புண்ணிய பலன்களை அனுபவிக்கிறியா, இல்லை அந்த சாபத்தை அனுபவிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த சமயத்தில் நான் யமதர்மராஜனை பார்த்து, நான் முதல்ல சாபத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே யமதூதர்கள் என்னையோட ஓனான மாற்றி என்னை இந்த கிணத்துக்குள்ளே போட்டு போயிட்டாங்க. இந்த கிணற்றுலேயே பல ஆயிரம் ஆண்டுகள் ஸ்ரீ கிருஷ்ணரான உங்களோட வருகை எதிர்பார்த்து நான் உயிர் வாழ்ந்துட்டு இருந்தேன். உங்களோட கரஸ்பரிசம் என் மேலே பட்ட உடனே எனக்கு சாப விமோச்சனம் வந்துருச்சு. தேவாதி தேவா, பரமாத்மாவே, ஸ்ரீ கிருஷ்ண பெருமானே, என்னை ஆட்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பணிவாக வணங்குறாங்க. அதே சமயத்தில் தேவலோகத்திலிருந்து ஒரு தேவ விமானம் நிருக மகாராஜனை அழைச்சிட்டு போகிறதுக்காக வராங்க. அப்போ ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அவரை ஆசீர்வதித்து அந்த விமானத்தில் அனுப்பி வைக்கவும் செய்கிறாங்க. அந்த சமயத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் கோபாலர்களை பார்த்து சொல்கிறாங்க, இந்த நிருக மகாராஜன் கிட்ட இருந்து நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கலாம். அது என்ன அப்படின்னா, எவ்வளோதான் நம்ம தான தர்மங்கள் செஞ்சு நம்ம புண்ணியங்களை சொத்துக்களாக நம்ம பெற்றிருந்தாலும் நம்ம அடுத்தவனோட பொருள் மேலே ஆசைப்படுறப்போ அதில் ஏற்படுற துன்பம் மிகப்பெரியது. அதனால் அடுத்தவரோட பொருள் மேலே நம்ம ஆசைப்படாமல் நமக்கு என்ன இருக்கோ அதுவே போதும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்தோட வாழணும் அப்படிங்கிறத இந்த நிருக மகாராஜன் கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த கோபாலர்களை பார்த்து சொல்லவும் செய்கிறாரு. இப்படி ஸ்ரீ கிருஷ்ணரால் நிருக மகாராஜன் பெற்ற சாபத்திலிருந்து விமோச்சனம் அடைஞ்ச கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இன்னும் நம்ம ஏல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் தான் வரும்.